கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதும் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யோபு 23 அதிகாரம் 10 வசனத்திலே, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். நிறைய குடும்பத்திலே பாடுகள், பலவிதமான சூழ்நிலை கடந்து போயிட்டு இருப்பாங்க. மனுஷனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு தெரியும். நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். நைட் நேரத்திலே நம்ம எல்லாரும் எந்தெந்த நாட்டுக்குள்ள எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறோம், கர்த்தர் அறிவார். நம்ம எந்த வழியாக கடந்து போறோம், கர்த்தர் அறிவார். அதனால இரவு நேரத்திலே சில குடும்பத்திலே புலம்பிட்டு இருப்பாங்க, எனக்கு யாருமே இல்லை, கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சூழ்நிலை, பலவிதமான பிரச்சனைக்கு நடுவில் ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. இரவு நேரத்திலே நிறைய தேவைகளோடு ஜெபிக்க குடும்பம் உண்டு. நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின். நம்முடைய தேவன் நம்மை சோதித்து பார்ப்பார், டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அவர் சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்கிறார். இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையில் ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை வரும்போது அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? எத்தனையோ பாடுகள் வழியாக எத்தனையோ குடும்பங்கள், ஆனா வெளியே தெரியாது. இன்னைக்கு இரவு நேரத்தில் நான் பேசிட்டு இருக்கேன், குரல் ஃபுல்லா பிடிச்சிருக்கு, சளி, அவ்வளவுதான், தொண்டை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப பேச முடியல. ஒரு மனுஷனுடைய நிலைமை இவ்வளவுதான். ஒரு நாள் உயிரோட இருந்தா மட்டும்தான் பேச முடியும். இரவு நேரத்தில் டெய்லி நல்லா அழகா கதையா பேசுவேன், நல்லா கேட்பீங்க. இன்னைக்கு டக்குன்னு முடிச்சிருவேன். என்னன்னு கேட்டா தொண்டை பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த குரலை தான் நீங்க எல்லாரும் கேட்கணும். முடிஞ்சா எனக்காக இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்தா போதும். இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போயிடும். கேளுங்க, அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருந்து ஆசிரியர் கிருபைக்காக நன்றின்னு சொல்லி கேளுங்க. உங்க குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். இரவு நேரத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்புடன் அந்த பரிசுத்தமான நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே நாங்க எல்லாரும் உங்களுடைய பதவியில் நிற்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் பத்திரமா பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. உங்களோட இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன தேவை இருக்கோ எல்லா தேவையெல்லாம் சந்திங்கப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனங்களை திறந்து, பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. நிறைய குடும்பத்துல உள்ளத்துல பாரத்தோடு இருக்காங்க, அவங்க பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்க. நைட் டியூட்டில இருக்காங்க, நைட் டிராவலிங் இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு சகலமான பாதுகாப்பு தாங்க. படுத்து தூங்க போறாங்க, இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்காத கிருபை செய்யுங்க. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேவைகளுக்காக நைட் நேரத்தில் ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. சில குடும்பத்திலே கடன்ல உபத்திரத்துல இருக்கிறாங்க, இந்த உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்துல அப்படிடும் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதியில்லா சூழ்நிலை, எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க. கற்பத்தின் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளை மாசுறீங்க, டெலிவரி கொடுக்குறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. உங்க நாம மையமுடட்டும். உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க.
யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். எங்க ஆவியை உங்களுடைய கரத்துல அருளிடும். எங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. இந்த நாள் முழுவதும் எல்லா கருத்துல கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். உங்க நாமம் மட்டுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.